ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஸ்டார்ட். ஸ்கிரீன் தெரியுது. ஓகே. யா விசிபிள். ஃபைன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம ஹைப்பர்வைசர்னா என்னன்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அகைன் ஆல் தி டாபிக் வந்து வாட்ஸ்அப்ல தேடி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எல்லா டாப்பிக்கும் இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் அதில் பார்க்க போறது வந்து ஹைப்பர்வைசர். ஸோ ஹைப்பர்வைசர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், ஏன் அதுக்கு வந்து ஹைப்பர்வைசர்ன்றது சொல்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் நீங்க பாக்குறதுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி. இது பேர் மெட்டல். இதுல வந்து 2 விதமான ஹைப்பர்வைசர் இருக்கு. ஒன்னு வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், இன்னொன்னு ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் சொல்லுவோம். பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் தான் நம்ம வந்து கம்பெனி எல்லாமே VMwareல யூஸ் பண்றது எல்லாமே பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். ஸோ அது எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது தான். இப்போ ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லயோ ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல நம்ம வர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் வந்து ஒரு சர்வருக்குள்ள நம்ம வந்து ஒரு சர்வரை இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த சர்வரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எப்படி இருக்கும்ன்றத பாத்துடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்க இன்டரப்ட் பண்ணலாம் நடுவுல. ஓகே. ஹைப்பர்வைசர்னா அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேரை தான் நம்ம வந்து ஒரு சர்வர் சொல்றோம். ஒரு பிசிக்கல் சர்வருக்குள்ள நம்ம ஒரு ESXi அந்த ESXi OS போடுறோம் அப்படின்னா அதுதான் ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஹைப்பர்வைசர்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர்ல நம்ம ESXi இன்ஸ்டால் பண்றது பேரு தான் ஹைப்பர்வைசர். அதுதான் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. அந்த பிசிக்கல் சர்வருக்குள்ள இப்ப ESXi பண்றோம். இதுல வந்து நிறைய வர்ச்சுவலைசேஷன் இருக்கு. நம்ம வந்து இப்ப வந்து VMware பார்த்துட்டு இருக்கோம். நீங்க VMware கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு ஹைப்பர்வைசர் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் இது இருக்கு ஹைப்பர்வைசர். சோ KBM இருக்கு. நிறைய இது மாதிரி விதவிதமான ஹைப்பர்வைசர் நம்ம மார்க்கெட்ல இருக்கு. ஆனா எது வந்து லீடிங்ல இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னா VMware ஹைப்பர்வைசர் தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. சோ ஏன் VMware ஹைப்பர்வைசர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து வேற எந்த ஹைப்பர்வைசர்லயும் இல்ல. சோ அதனால மார்க்கெட்ல லீடிங்கா இருக்கிறது இந்த VMware ஹைப்பர்வைசர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு ஹார்ட்வேர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ஒரு சர்வர். ஓகே, ஒரு பிசிக்கல் சர்வர். அந்த பிசிக்கல் சர்வர்ல இருந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வர்றது தான் ஹைப்பர்வைசர் சொல்றோம். இந்த ஹார்ட்வேர்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு OS இன்ஸ்டால் பண்றோம். ஓகே, இந்த OS என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம், இந்த OS என்ன அப்படின்னா இந்த OS தான் ESXi OS. இந்த OSX ஓகே, இதுதான் ESXi OSன்னு சொல்லுவோம். இந்த ESXi OS அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு இந்த OS உடைய பேர் ஆக்சுவலா ESXi, பட் இதுடைய கான்ஃபிகரேஷன் வந்து லினக்ஸ் போட்டான் OSன்னு சொல்லுவாங்க. இந்த ESXi OS இன்ஸ்டால் பண்ணி இந்த ESXi நம்ம வெளியில இருந்து கனெக்ட் பண்றோம் இல்லையா, அதுதான் ஹைப்பர்வைசர். இப்ப இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப வந்து நிறைய ESXi நிறைய ஹார்ட்வேர் இருக்கு, நிறைய ESXi இருக்கு. இப்ப இந்த ESXiக்கு இந்த ஒரு சர்வருக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு நார்மலா ஒரு சர்வர் வேணும். இப்ப அதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு, யாராச்சும் ஒருத்தர் சொல்றாங்க. ஜென்ரலா ஒரு சர்வர்னா என்னெல்லாம் வேணும் அதுக்கு? கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், இதெல்லாம் நெட்வொர்க் கேபிள்ஸ். கரெக்ட். சோ இந்த சர்வரை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரவுட்டர் ஸ்விட்ச் மூலியமாவும் ஸ்டோரேஜ் மூலியமாவும் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஸ்விட்ச்னு வச்சுக்கோங்க, இது ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்க. சோ ஒரு சர்வர் வந்து ஒரு ஸ்விட்ச்லயும் கனெக்ட் பண்ணிருப்போம், ஸ்டோரேஜ்லயும் கனெக்ட் பண்ணிருப்போம். ஏன் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த OSல இருக்க எல்லா டேட்டாவும் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ்ல ஒரு டேட்டா ஸ்டோர் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகும். சோ அதனால வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் கூட அந்த பிசிக்கல் சர்வரை ஸ்டோரேஜ் கூடயும் கனெக்ட் பண்ணிருப்போம், ஸ்விட்ச் கூட ஏன் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு சர்வர்னா நமக்கு தேவை இல்லையா. இப்போ ஒரு நார்மலா நீங்க வீட்ல ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டாலே நீங்க எதுக்குள்ள கனெக்ட் பண்ணுவீங்க,
உங்களுடைய ஸ்விட்சில் போடுவீங்க. ப்ளஸ் வந்து அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு மோடம் வச்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு சர்வருக்கும் தேவையானது ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணணும். ஸ்விட்ச் கூட எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டேட்டா ஸ்டோரேஜ்குள்ள எல்லாம் எப்படி எது மூலியமா கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைபர் கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, லேட்டஸ்டா இதுதான் ஃபைபர் கேபிள் மூலியமா தான் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஹைப்பர்வைசர் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம்? இப்ப VMware கிளாஸ் நீங்க படிக்கிறீங்க. இந்த ஹைப்பர்வைசரை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். ஓகே, இப்ப வந்து இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த ஆப்ல வந்து நம்ம என்ன பண்றோம், OS. அந்த OSன்றத நான் ESXi OSன்னு சொல்லிட்டேன். ஓகே, அந்த ESXi OS வந்து கன்வெர்ட் பண்ணி வெளியே வர்றது தான் ஹைப்பர்வைசர். கரெக்டா? அந்த ஓகே, சாரி, இதுல ஹார்ட்வேர் இருக்கு. இந்த டயக்ராம் பாத்துக்கோங்க. இந்த ஹார்ட்வேர் இருக்கு. ஹலோ, யா டவுட்டா யாருக்காச்சு? ஓகே, சோ ஒரு ஹார்ட்வேர்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹைப்பர்வைசர் நம்ம எப்படி எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னா, அந்த OS மூலியமா தான் அந்த ஹைப்பர்வைசரை நம்ம கன்வெர்ட் பண்றோம். அந்த OS இன்ஸ்டால் பண்ணி முன்னாடிலாம் வந்து நம்மளுக்கு இப்ப லேட்டஸ்டா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சர்வர்லயே வந்து டேட்டாபேஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்வர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் அதுக்கான கனெக்ஷன் இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து டேட்டாபேஸ் சர்வர் இருக்கணும் அதுக்கு. ஏன்னா ஸ்டோர் பண்றதுக்கு இல்லையா, அந்த டேட்டாபேஸ் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு. அப்ளிகேஷன் சர்வர் இருக்கணும். இது மாதிரி நிறைய சர்வர் இருக்கணும். ஆனா ESXi இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு பிசிக்கல் சர்வர், ஒரு விண்டோஸ் சர்வர் உள்ள இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா ஹைப்பர்வைசர் கொண்டுட்டு வந்தாங்க. சோ இதே கான்செப்ட் தான் இப்பவும் இருக்கு. இப்ப வந்து டிஃபரெண்டா ஒரே சர்வர்ல ரெண்டுத்துமே டேட்டாபேஸ் சர்வர், விண்டோஸ் ESXiயும் இன்ஸ்டால் பண்ணிட்டு குடுக்குறாங்க. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும் ஹைப்பர்வைசர் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். ஓகே, சோ இதுதான் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் நம்ம வேலை பார்க்க போறது. ஓகே, சோ ஒரு பிசிக்கல் சர்வர்ல இருந்து அந்த ஹைப்பர்வைசர் வருது நான் சொல்லிட்டேன். சோ இது பிசிக்கல் சர்வர்ல இருந்து நம்மளுக்கு வந்து நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், OS ESXi. அது வந்து ESXi வந்து VMware உடையது. சோ இந்த ஹைப்பர்வைசர்ல இருந்து அந்த ESXi இருக்கு இல்லையா, அந்த ESXi OS இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அந்த ESXiல இருந்து மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணலாம். இந்த ஹைப்பர்வைசர் வேலை செய்யறது, அதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த ஹைப்பர்வைசர் மூலியமா நம்ம நிறைய வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனி, நான் வந்து புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப அந்த பண்ணிட்டேன். இப்ப அந்த கம்பெனிக்கு ஒரு எல்லா எம்ப்ளாய்க்கும் வந்து சர்வர் வேணும். ஐ மீன் ஒரு கம்ப்யூட்டர் வேணும். கரெக்டா? வர்ச்சுவல் மெஷின் வேணும். நான் 1000 எம்ப்ளாயி வச்சிருக்கேன். 1000 எம்ப்ளாய்க்கும் என்னால பிசிக்கலா ஒரு சிஸ்டம் வாங்கி தர முடியுமா? வாங்கி தர முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா ஒரு எம்ப்ளாய்க்கும் மல்டிபிள் சர்வர் வேணும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயி டெவலப் பண்றது வந்து ஒரு சர்வர் வந்து ஒரு வெப் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒரு டெவலப்பர் எடுத்துக்கோங்க. அந்த டெவலப்பருக்கு வந்து நிறைய சர்வர் வேணும். அப்ளிகேஷன் சர்வர் வேணும். ஏன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு, டேட்டாபேஸ் சர்வர், டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு வேணும். வெப் சர்வர் வேணும். வெப் சர்வர்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து நார்மலா வந்து இப்ப கூகுள்ல போயிட்டு இப்ப வந்து டைப் பண்றோம் இல்லையா, எனக்கு இந்த வெப்சைட் கொடுங்க, facebook.com. சோ இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறது தான் வெப் சர்வர். சோ ஒரு டெவலப்பருக்கு இத்தனை சர்வர் தேவைப்படும் போது, இது மாதிரி எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க. சோ எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் ரன் ஆயிட்டு இருக்கு என்னுடைய கம்பெனில. அதனால எனக்கு நிறைய சர்வர் வேணும். எல்லா சர்வரையும் என்னால பிசிக்கல் சர்வரா கொண்டுட்டு வர முடியுமா? பிசிக்கல் சர்வர் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் இல்லையா? சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் ஹைப்பர்வைசர் என்ற கான்செப்ட் வந்துச்சு உள்ள. சோ இந்த ஹைப்பர்வைசர் என்ற கான்செப்ட், இது மூலியமா நிறைய வர்ச்சுவல் மெஷின் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நிறைய இப்ப வந்து எனக்கு என்ன, நான் இங்க இருந்துகிட்டு எனக்கு எவ்வளவு சர்வர் வேணும்னாலும் என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும் ஹைப்பர்வைசர் மூலியமா. அதுதான் ஹைப்பர்வைசர். சோ ஹைப்பர்வைசர்ல ஏதாச்சும் ஷார்ட்டா உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஹைப்பர்வைசர்னா என்னன்னு? புரிஞ்சுச்சு. புரிஞ்சுச்சுங்களா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, யாருக்கும் டவுட் இல்ல, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்ப ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு சர்வர் வச்சு நீங்க லேப்டாப்பே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லேப்டாப்ல நீங்க ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்றீங்க.
இப்ப VMware உடைய ஒர்க் ஸ்டேஷனே நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அது மூலியமாவும் நிறைய வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் சொல்றோம். பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் தான் எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ESXi OS இன்ஸ்டால் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க உங்க சிஸ்டம்ல நீங்க ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலியமா வந்து ஒரு ESXi போட்டுட்டு வர்ச்சுவல் மிஷின் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசருக்கும் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது கிளியரா உங்களுக்கு இந்த டிஃபரன்சியேஷன் புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து எந்தெந்த மார்க்கெட்ல வந்து என்னென்ன ஹைப்பர்வைசர்லாம் இருக்கு அப்படின்றதுதான் VMware. நான் ஆல்ரெடி சொன்னேன், மார்க்கெட்ல வந்து KVM இருக்கு, Oracle, Citrix, ஹைப்பர்வி வந்து மைக்ரோசாஃப்ட் உடையது, இதெல்லாம் இருக்கு. பட் ஏன் VMware அப்படின்னா VMware வந்து மார்க்கெட்ல லீடிங் இருக்கு அப்படின்னா VMwareல வந்து Oracleல இல்லாதது, Citrix ZenServerல இல்லாதது, ஹைப்பர்வில இல்லாதது, KVMல இல்லாதது VMwareல ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. சோ அதனாலதான் வந்து எல்லா பெரிய பெரிய கம்பெனியும் எல்லாருமே கண்டிப்பா VMware வச்சிருப்பாங்க. சோ VMware தான் வந்து மார்க்கெட்லயே வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறது ஹைப்பர்வைசர்ல. ஓகே, சோ இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே, இது ஜஸ்ட் ஹைப்பர்வைசர் எப்படி ஒர்க் ஆகுன்றது. ஓகே, இப்போ நம்ம ஹைப்பர்வைசர்ல டவுட் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஹைப்பர்வைசர்ல எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, ஃபைன். நம்ம வந்து இப்ப டேட்டா சென்டர் மூவ் பண்ணலாம். நான் அகைன் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ சொல்றேன். ஜஸ்ட் வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அப்படின்னா என்னன்னா எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்றதுதான் ஒரு பிசிக்கல் சர்வர், ஒரு ஹைப்பர்வைசர் OS போட்டு அந்த OS மூலியமா நிறைய சர்வர் கிரியேட் பண்ணலாம், வர்ச்சுவல் மெஷின். அதுதான் வந்து ஹைப்பர்வைசர். ஓகே, இதுவே வந்து நார்மல் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்னா உங்க லேப்டாப்லயே ஒரு ஒர்க் ஸ்டேஷனை போட்டுட்டு அதுல ஒரு ESXi இன்ஸ்டால் பண்ணி VM இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு நிறைய VM ESXi இன்ஸ்டால் பண்ணிட்டு நிறைய VM கிரியேட் பண்ணலாம். இதுதான் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். ஓகே, ஓகே. நவ் மூவிங் டு டேட்டா சென்டர். ஓகே, டேட்டா சென்டர்னா யாருக்காச்சும் தெரியுமா எப்படி இருக்கும் டேட்டா சென்டர் அப்படின்னு? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? என்னெல்லாம் இருக்கும் டேட்டா சென்டர்ல அப்படின்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? ஓகே, சோ டேட்டா சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு சர்வர் இப்ப வந்து நீங்க நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க, யூடியூப் யூஸ் பண்றீங்க, ஓகேவா? இப்ப யூடியூப்ல வந்து ஏதோ சர்ச் பண்றீங்க, ஏதோ வந்து நான் வந்து குக் பண்ணணும், ஏதோ ஒன்னு சர்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்கும் அப்படின்னா ஒரு சர்வர்ல இருந்து எடுத்து கொடுக்கும். அந்த சர்வர் எங்க இருக்கும், அதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா டேட்டா சென்டர். ஓகேங்களா? இப்ப யூடியூப் யூஸ் பண்றீங்க, ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்க. இப்ப ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு வீடியோவோ இல்ல ஏதோ ஒண்ணு ரீட் பண்றீங்க, உங்களுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாலாம் எங்க இருந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னா அந்த சர்வர் எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னா டேட்டா சென்டர். டேட்டா சென்டர் வெரி சிம்பிள். நீங்க ஒரு பாக்குறது ஒரு போன்ல என்ன நீங்க பார்த்தாலும் அது வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த சர்வர் எங்க இருக்கும் அப்படின்னா டேட்டா சென்டர். ஓகே, டேட்டா சென்டர் இல்லாம எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்ல. இப்ப வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க, லைக் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸ்னாப்சாட் அது இதுன்னு நிறைய ஸ்னாப்சாட் அது இதுன்னு பண்றோம் இல்லையா? எல்லா அப்ளிகேஷன் எல்லா ஒரு வெப்சைட்டுக்குமே டேட்டா சென்டர்ல இருக்க சர்வர் தான் காரணம். அந்த சர்வர் நிறைய சர்வர் இருக்கக்கூடிய இடம் தான் டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்னா கிளியரா உங்களுக்கு? ஓகே, சோ இப்ப வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒண்ணு ஒர்க் ஆகல.
ஓகேவா? இப்ப என்னுடைய இன்ஸ்டா ஒர்க் ஆகல அப்படின்னா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா? அது வந்து அந்த சர்வர்ல கனெக்ஷன் எதுனாலும் ப்ராப்ளம் இருக்கலாம். சோ அது அந்த சர்வர் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா, டேட்டா சென்டர்ல. சோ டேட்டா சென்டர்ல வந்து நம்ம செக் பண்ணணும் என்ன பிரச்சனை அப்படின்றது. சோ இதுதான் பேசிக். உங்களுக்கு டேட்டா சென்டர் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் இதுதான். எல்லா சர்வரும் நெறைய இந்த இந்த நெறைய டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. நெறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி லைஃப்ல. நெறைய வந்து ஃபோன் தான் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம். அது எல்லாமே வந்து எதுல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டேட்டா சென்டர்ல இருக்க சர்வர். அந்த சர்வர் எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டர். ஒரு டேட்டா சென்டர் மட்டும் இல்ல, நெறைய டேட்டா சென்டர் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு டேட்டா சென்டர் நெக்ஸ்ட் இதுல காமிக்கிறேன். நம்ம இந்தியால கூட டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கு. நெறைய கம்பெனி வந்து இப்ப இந்தியாலயும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் டிசிஎஸ் பார்த்தோம்னா, டிசிஎஸ் வந்து மும்பைல 2, 3 இடத்துல டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. சோ இது முன்னாடிலாம் வந்து டேட்டா சென்டர் எங்க வைப்பாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து யுஎஸ்ல இருக்கும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கும். இப்ப கொஞ்சம் ஸ்லோலி வந்து இந்தியாலயும் வந்து டேட்டா சென்டர் பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. சோ இதுதான் டேட்டா சென்டர். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ இப்படிதான் இருக்கும். இது எல்லாமே நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே சர்வர்ஸ் இப்ப தான். நம்ம ஆபீஸ்லாம் இப்ப நம்ம சொல் ஆபீஸ்லயுமே ஒரு ரூம் இருக்கும்ல, சர்வர் ரூம் சொல்லி. அது சர்வர் ரூம். அது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, சர்வர் ரூம்ல நீங்க மிஞ்சி போனா ஒரு 3, 4 சர்வர் வச்சிருப்பீங்க. அந்த நெட்வொர்க் கனெக்ஷனு, உங்களுடைய லேப்டாப்க்கு, வைஃபைக்கு, ரவுட்டரு, ஸ்விட்ச் அவ்வளவுதான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா, டேட்டா சென்டர்ன்னும்போது நெறைய சர்வர் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்னுடைய கம்பெனில நெறைய அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து ஒரு சர்வர். ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து எத்தன சர்வர் தேவைப்படும்? நெறைய தேவைப்படும். டிஎன்எஸ் சர்வர் தேவைப்படும், வெப் சர்வர் தேவைப்படும், அப்ளிகேஷன் சர்வர் தேவைப்படும். சோ, ஒரு 3, 4 சர்வர் தேவைப்படும். ஒரு சில 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 உடைய பிசினஸ்க்கெல்லாம் வந்து நெறைய சர்வர் தேவைப்படும். சோ, இது மாதிரி ஒரு 100 அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, அதுக்கு எல்லாமே ஒரு சர்வர் ரூம்ல நீங்க சொல்றது சர்வர் ரூம். ரொம்ப சின்ன ரூம். உங்க கம்பெனில அந்த ஸ்விட்ச், ரவுட்டர், ஃபயர்வால் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறத ஒரு சர்வர் ரூம் சொல்றாங்க. ஆனா டேட்டா சென்டர்ல எக்கச்சக்கமா இருக்கும். நெறைய சர்வர்ஸ் ரன் பண்றது தான் டேட்டா சென்டர். ஓகே, ஓகே. டேட்டா சென்டர் எப்படி வொர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப வந்து நீங்க ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க. ம். யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லேப்டாப்பு. ஆ இப்ப அந்த லேப்டாப்ல வந்து ஒரு கூகுள்ன்னு அடிக்கிறீங்க. ஓகேவா? அந்த கூகுள்ன்னு அடிக்கிறீங்க. உங்க வீட்ல வந்து வைஃபை நெட்வொர்க், இன்டர்நெட் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்றீங்களோ, இல்ல வைஃபைலேருந்து மோடம்லேருந்து கனெக்ட் பண்றீங்களோ, அந்த இன்டர்நெட்ன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் உங்களுடைய அந்த போர்ட்டல் ஒர்க் ஆகும் கரெக்ட்டா. கூகுளா இருந்தாலும் சரி, இல்ல Facebookஆ இருந்தாலும் சரி, எதுனாலும் அத நீங்க பார்க்கணும் அப்டின்னா, உங்களுக்கு என்ன தேவ ஃபர்ஸ்ட்டு இன்டர்நெட் தேவ. ஓகே. சோ அது எப்படி போகும் அப்டின்னா, நீங்க இப்ப google.com அப்டின்ற அடிக்கிறீங்க அப்டின்னா, உங்களுடைய மோடம்க்கு போவும். உங்க வீட்ல வச்சிருக்க மோடம்க்கு ரெக்வெஸ்ட் போவும். அந்த ரெக்வெஸ்ட் என்ன போவும் அப்டின்னா, ரவுட்டருக்கு போவும். அ இது வந்து டிஃபரண்ட் லொகேஷன்ல இருக்கும் ரவுட்டர். ஓகேங்களா? அந்த ரவுட்டருக்கு போவோம். அந்த ரவுட்டர்ல இருந்து இது இது எல்லாம் அந்த ரவுட்டர்ல இருந்து ஃபைபர் கேபிள் மூலியமா, ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலியமா ஐஎஸ்பிக்கு போவும். ஐஎஸ்பின்னா என்ன அப்டின்னா, ஒரு இன்டர்நெட் குடுக்குறாங்க இல்லையா? நம்மளுக்கு கஸ்டமருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆத்வே இருக்கு. ஐ அ ஆத்வே இதுல கொண்டுட்டு வராதீங்க. ஏர்டெல் இருக்கு, ஜியோ ஃபைபர் இருக்கு, ஏசிடி இருக்கு. சோ இது எல்லாம் இந்த இன்டர்நெட் யாரெல்லாம் நம்மளுக்கு புரொவைட் பண்றாங்களோ, அவங்கள தான் நம்ம வந்து ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். ஓகே. அந்த ரவுட்டர்ல இருந்து அந்த ரெக்வெஸ்ட் எங்க போவும்? ஐஎஸ்பிக்கு போவும். இன்டர்நெட் சர்விஸ் புரொவைடருக்கு போவும். அதுல இருந்து அதே ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலியமா அந்த டேட்டா சென்டர்ல இருக்க டிஎன்எஸ் சர்வருக்கு ரெக்வெஸ்ட் போவும். நான் இப்ப வந்து www.google.com அப்படி அடிக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இங்க என்ன தெரியுது? இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. கரெக்ட்டா? இப்ப YouTubeன்னே அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல google.com. இப்ப நான் ஃப்ரண்ட் எண்ட்ல இது பார்க்கிறேன். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்ல எனக்கு இது வருதா? ஆனா இதுக்கு இதுக்கு பேக் எண்ட்ல எவ்ளோ வொர்க் ஆகும்னா, இது இப்ப பார்க்குறீங்க இல்லையா? இவ்ளோ வேலை இருக்கும். இப்ப நம்மளுக்கு மில்லி செகண்ட்ல வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் கிடைக்குது. www.google.com போட்ட உடனே அந்த பேஜ் வருது. அது எல்லாமே எப்படி பேக் எண்ட்ல வொர்க் ஆகும் அப்டின்னா,
நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அந்த ரெக்வஸ்ட்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு போகுது, என்னுடைய வீட்டு இன்டர்நெட்டுக்கு. அந்த இன்டர்நெட்ல இருந்து ஒரு ரவுட்டர் அவுட் சைடு ஒரு லொகேஷன்ல இருக்க ரவுட்டருக்கு போகுது. அந்த ரவுட்டர்ல இருந்து ஐஎஸ்பி மெயின் ஐஎஸ்பிக்கு போகுது. இன்டர்நெட் இன் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதுக்கு போகுது. அதுல இருந்து அதுல இருந்து நம்ம ஃபைபர் கேபிள் மூலியமா எதுக்கு போகுது? சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகுது. ஓகே, நான் இதை டைப் பண்றேன், எனக்கு இது வேணும் அப்படின்றத இவ்ளோ ரெக்வஸ்ட் மூலியமா டிஎன்எஸ் சர்வருக்கு போய் இந்த டிஎன்எஸ் சர்வர்ல இருந்தா நம்மளுக்கு இது கிடைக்குது. இந்த சர்வர்லாம் எங்க இருக்கு அப்படின்னா டேட்டா சென்டர். ஓகே. டேட்டா சென்டர் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் லொகேஷன்ல இருக்கும். இது வந்து ஒரு லொகேஷன்ல மட்டும் இருக்காது, ஜியோகிராபிக்கல் ஏரியால இருக்கும். ஜியோகிராபிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய லொகேஷன்ல வச்சிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நான் google.com அடிக்கிறேன். இப்ப இந்த டேட்டா சென்டர் வந்து அமெரிக்கால இருக்கு. அந்த அமெரிக்கால இருக்க டேட்டா சென்டர் வந்து எனக்கு நியர்பை, ரெக்வஸ்ட் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்டா சென்டருக்கு என்ன என்ன இருக்கோ ஐ மீன் அதுக்கு ரெக்வஸ்ட் போகும். ஸோ எனக்கு இமிடியேட்டா அதுக்கான இங்க google.com என்ற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய டேட்டா சென்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ஷன் எது மூலியமா போகும்? இப்ப இந்தியால ஒரு டேட்டா சென்டர் இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரில ஒரு இடத்துல, பிரான்ஸ்ல ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப வந்து ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இந்தியால இருக்கிறாங்க. இந்த டேட்டா சென்டர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரில ஏதோ ஒரு லொகேஷன்ல இருக்கு. சோ இதுக்கு கனெக்ஷன் எப்படி போகும்? யாருக்காச்சும் தெரியுமா? ஒயர். ஒயர் ஃபைபர் கேபிள் மூலியமா போகும். எப்படி போகும்? எது மூலியமா போகும்? சாரி, அண்டர் த வாட்டர். அண்டர் த வாட்டர். சி மூலியமா தான் போகும். ஒரு இது எப்படி போகும்ன்றத நம்ம பாத்துடலாம். மேம் அப்ப எல்லா காண்டினென்ட்லயும் சி மூலியமா தான் கனெக்ட் பண்ணிருக்காங்களா மேம்? யூஎஸ் டு இந்தியாவும் சில கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, அப்படிதான் போகுது. அப்படியா மேம்? அமெரிக்கால இருந்து இந்தியா வர சீலே இது ஆகுதா மேம் டேட்டா? ஆமா, ஃபைபர் கேபிள் மூலியமா. இங்க இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஃபைபர் கேபிள் சொல்லிட்டேன் இல்லையா? இந்த ஃபைபர் கேபிள் எங்க வச்சிருப்பாங்க, புதைச்சிருப்பாங்க அப்படின்னா சி மூலியமா தான் போகும். ஓகே மேம், பட் ஆனா இங்க இந்தியால இருந்து அமெரிக்கால இருக்க டேட்டா சென்டரும் அந்த ஃபைபர் கேபிள் மூலியமா தான் சீல தான் போட்டிருக்காங்களா ரூட்? ஆமா ஆமா, எல்லா டேட்டா சென்டருமே சில தான் இயங்கும். சி மூலியமா தான் ஃபைபர் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. சேட்டலைட் அப்போ இல்ல, ஃபைபர் கேபிள் சில தான் வந்து இது பண்ணிருப்பாங்க. சி மூலியமா தான் கனெக்ஷன் நடக்குது. எல்லா டேட்டா சென்டருக்கும் ஒரு லொகேஷன் டு இன்னொரு லொகேஷனுக்கு கனெக்ஷன் பண்றோம் அப்படின்னா சி மூலியமா தான் கனெக்ஷன் நடக்குது. நான் பஸ்ல இருக்கேன், அதனால கொஞ்சம் இதா இருக்கும், தப்பா தெரியுங்க. நோ ப்ராப்ளம். இது கிளியரா உங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும்? டேட்டா சென்டர் எப்படி, டேட்டா சென்டர்ல என்ன நடக்கும் அப்படின்றது புரியுதா? ஓகே ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப சீரா சொல்றீங்களா மேம்? அது எப்படி மேம், அது சேஃபா இருக்குமா? அது சேஃப் தான். ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான். இது ஒரு ஒயர் மாதிரி போதா? தெரியுதுங்களா உங்களுக்கு? சி அண்டர் வாட்டர்ல போறது. சோ இது உள்ளதான் ஃபைபர் கேபிள் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து எல்லா கனெக்ஷன்ஸும் போயிட்டு இருக்கு. இது வந்து மல்டிபிள் பிளேஸ்ல இருந்து போவோம். இப்ப வந்து மும்பைல இருந்து பிரான்ஸ்க்கு போவோம், லைக் சென்னையில இருந்து வந்து சிங்கப்பூர் போவோம், சென்னையில இருந்து அமெரிக்கா போவோம். ஸோ இது மாதிரி நிறைய கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா கனெக்ஷனும் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபைபர் கேபிள் சி மூலியமா தான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் ஓகே. ஸோ இது ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கூகுள் டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த பேஜ்ல, இந்த பேஜ்ல வந்து ஜஸ்ட் ஒரு நாங்க வந்து ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை போட்டிருக்கோம். ஒரு கூகுள் டேட்டா சென்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஓகே. கூகுள் டேட்டா சென்டர் லொகேஷன், ஐ மீன் டேட்டா சென்டர் எங்கெங்கெல்லாம் கூகுள் வச்சிருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் கூகுள் வந்து டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. இப்ப யுஎஸ்ல பார்த்தோம்னா யுஎஸ்ல தான் முக்காவாசி டேட்டா சென்டர் வச்சு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்க பின்லாந்து, ஸ்வீடன் இங்கெல்லாம் இருக்கு. ஸோ இந்த எல்லா இடத்துலயும் வந்து கூகுள் டேட்டா சென்டர் லொகேட் ஆகியிருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே கனெக்ஷன் எப்படின்னா சி மூலியமா தான் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. இதெல்லாம் டேட்டா சென்டர் லொகேஷன் பிளேசஸ். யூஎஸ்ல வந்து எந்தெந்த லொகேஷன்ல வச்சிருக்கான். இப்ப நம்ம இந்தியால சென்னை இருக்கு, மும்பை இருக்கு, அது மாதிரி இல்லையா? அதே மாதிரி நார்த் அமெரிக்கால, சவுத் அமெரிக்கால எந்த லொகேஷன்லாம் இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றது இது வந்து அவனோட டேட்டா சென்டர் லொகேஷன்ஸ் இது. ஓகே. இப்பதான் வந்து மெயின். ஸோ டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொச்ச கொச்சன் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இப்படிதான் டேட்டா சென்டர் இருக்குமே ஆக்சுவலா. இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு இது பாக்குறீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து சர்வர் 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 சர்வர். இந்த சர்வர் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க கேபிள் கூட. ஸோ இது மாதிரி தான் ஒரு டேட்டா சென்டர் இயங்குமே. இப்ப எப்படி அதுல என்னென்ன டேட்டா சென்டர், அதுல ஒரு டேட்டா சென்டர்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ரவுட்டர் இருக்கும், ஸ்விட்சஸ் இருக்கும், ஃபயர்வால் இருக்கும், சர்வர் என்ன டைப் ஆஃப் சர்வர் இருக்கும். இப்ப வந்து நம்ம லேப்டாப்லயே நிறைய மாடல் இருக்கு இல்லையா? பெரிய லேப்டாப் இருக்கு, சின்ன லேப்டாப் இருக்கு, அதை விட மினி சைஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய லேப்டாப் டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சர்வர்லயும் நம்மளுக்கு ரேக் சர்வர், பிளேட் சர்வர், டவர் சர்வர் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்வர் இருக்கு. அது என்னென்ன ஒரு சர்வர் ஒரு டைப் என்னென்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் நெக்ஸ்ட் வந்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப ஹார்ட்வேர்ல வந்து ஐ மீன் டேட்டா சென்டர்ல வந்து இதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். ஒரு டேட்டா சென்டர்னு எடுத்தோம்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும். ஓகே. ரவுட்டர் இருக்கும், ஸ்விட்ச் இருக்கும், ஃபயர்வால் இருக்கும், ரேக் சர்வர் இருக்கும், பிளேட் சர்வர் இருக்கும். ஐ மீன் ஏதாச்சும் ரேக் சர்வர் ஒரு பிளேட் சர்வர் அது மாதிரி இருக்கும். கேபிள்ஸ் கண்டிப்பா இருக்கும், பேக்கப் ஸ்டோரேஜ் இருக்கும், பவர் ஜென்ரேட்டர் இருக்கும். நம்ம வீட்லயே வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு டேட்டா சென்டர்ல கண்டிப்பா அது தேவைப்படும் இல்லையா? அதுவும் வச்சிருக்கோம். கூலிங் டவர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சர்வர் வந்து 24/7 ரன் ஆயிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ஹீட்டடா இருக்கும். அப்ப வந்து கூலிங் டவர் மூலியமா தான் வந்து அந்த சர்வரை வந்து அந்த நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கோம். ஸோ அன்இன்டரப்டட் பவர் சப்ளை சிஸ்டம் இருக்கும், யூபிஎஸ் இருக்கும். ஸோ இது வந்து 2 வச்சிருப்பாங்க. ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொன்னு வந்து ஆக்டிவேட் ஐ மீன் இன்னொன்னுல ஒர்க் ஆகுறதுக்காக. ஸோ 2 வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது. ஓகே. ஸோ இன்டர்நெட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்டர்நெட் இல்லாம ஒருத்தர் கூட இப்ப இருக்கிறது இல்லையா? இன்டர்நெட் இருந்து எல்லாமே தெரியும். ஓகே. இப்ப ஃபயர்வால் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா ஃபயர்வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபயர்வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஃபயர்வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கம்பெனில வந்து நான் ஒரு முக்கியமான என்னுடைய கான்ஃபிடென்ஷியலான ஒரு இது டெவலப் பண்றேன், ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றேன். அந்த ப்ராடக்ட் உள்ள இன்ஃபர்மேஷன் இப்ப வந்து நான் வந்து டிரான்ஸ்மிஷன் நடத்திட்டு இருக்கேன். லைக் நான் வந்து சென்ட் பண்றேன் மத்தவங்களுக்கு, வேற ஒருத்தவங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். அதை இமெயில் மூலியமாவே சென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ நான் அப்படி சென்ட் பண்ணும்போது எந்த ஒரு லைக் வைரஸ் வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ணாம இந்த ஒரு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணும். நம்ம இப்ப அனுப்புறது பாக்கெட் மூலியமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த பாக்கெட்டை வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டான இதை மட்டும்தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணும். அதை பண்ணக்கூடிய வேலை எது பண்ணும் அப்படின்னா ஃபயர்வால். இப்ப ஏதாச்சும் வந்து அது வைரஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அது பிளாக் பண்ணும். அந்த ஃபயர்வால் தான் பிளாக் பண்ணும், அந்த பாக்கெட்டை சென்ட் பண்ணாது. இப்ப எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ஓகே இது ஓகே அப்படின்னா அது அந்த அந்த பாக்கெட்டை வந்து சென்ட் பண்றது வந்து எல்லாம் பண்ணக்கூடிய வேலை எல்லாமே வந்து ஃபயர்வால் பண்ணும்.
இது வந்து நார்மல் ஒரு கம்பெனில ஒரு பேசிக்கா இது ஃபயர்வால் இல்லாம எந்த ஒரு கம்பெனியும் நடத்த மாட்டாங்க. இந்த ஃபயர்வால் பண்ணக்கூடிய வேலை இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரவுட்டர். ஓகே. ரவுட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு ஸ்விட்ச் கூட இந்த ஃபயர்வால் கூட இப்போ உங்களுக்கு நான் ஜஸ்ட் பேசி ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச ரவுட்டர் சொல்லுங்க. யாருக்காச்சும் தெரியுமா? சிஸ்கோ ரவுட்டர். சிஸ்கோ, அருபா, கரெக்ட். ஹெச்பி. கரெக்ட். ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு டேட்டா சென்டர்லயும் ரவுட்டர் மூலியமா தான் நம்மளுக்கு ஸ்விட்ச் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்விட்ச்ல இருந்து தான் சர்வர் கனெக்ட் ஆகும். இந்த ஸ்விட்ச்ல இருந்து எப்படி சர்வர் கனெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த கேபிள் மூலியமா இந்த சர்வர் கனெக்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்வர் பாக்குறீங்க. ரேக் சர்வர் பாக்குறீங்க, பிளேட் சர்வர் பாக்குறீங்க. நான் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நான் அப்புறமா சொல்றேன். ஸ்விட்ச்ல இருந்து நம்மளுக்கு சர்வர் கனெக்ட் ஆகும். இந்த ஒரு சர்வர்ல இருந்து ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகும். கண்டிப்பா ஸ்டோரேஜ் தேவை இல்லையா? ஒரு ஒரு நம்ம ஒர்க் பண்றோம், ஒரு கம்ப்யூட்டர்லயே நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க எதனா சேவ் பண்ணணும்னா எதுல சேவ் பண்றீங்க? டிஸ்க், ஹார்ட் டிஸ்க். கரெக்டா? டி டிரைவ், சி டிரைவ், இ டிரைவ் அது மாதிரி சேவ் பண்றீங்க. சோ அது எங்க ஸ்டோர் ஆகுது? ஒரு டிஸ்க்ல. அதுதான் இந்த ஒரு ஒரு பெரிய லெவல்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்டோரேஜ். அது வந்து சர்வர்ல இருந்து ஸ்டோரேஜுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த சர்வர்ல இருந்து எதுக்கெல்லாம் கனெக்ஷன் போவோம் அப்படின்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. இப்ப நான் சொன்ன மாதிரி வீட்லயே நம்மளுக்கு வந்து ஒரு சில வீட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இது போட்டுருப்பாங்க பவர் சப்ளைக்கு. ஸோ ஒன்னு லாஸ் ஆயிட்டாலும் இன்னொன்னு கனெக்ட் பண்ற மாதிரி 2 இதெல்லாம் வச்சிருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம். ஸோ ஒரு நார்மல் ஒரு வீட்டுக்கே அப்படி போடும்போது இது பெரிய ஒரு டேட்டா சென்டர் இயங்கிட்டு இருக்கு. ஒரு டேட்டா சென்டர்ல நிறைய சர்வர் போயிட்டு இருக்கு. அந்த சர்வர் வந்து இன்டரப்ட் ஆகாம இருக்கணும்னா பவர் சப்ளை யூபிஎஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அது கண்டிப்பா 2 இருக்கும். அப்புறம் வந்து பவர் கனெக்ஷன் வந்து ஆப்வியஸா வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது இல்லையா? இபி எலக்ட்ரிசிட்டி அது மூலியமா தான் கனெக்ட் ஆயிருக்கும். பட் அகெயின் பவர் கனெக்ஷன், பவர் ஜென்ரேட்டர் இருக்கும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு டேட்டா சென்டர் வந்து பவர் மூலியமா ஏதோ ஒன்னு பர்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஜென்ரேட்டர் மூலியமா அது வந்து ரன் ஆயிட்டு இருக்கணும். ஓகே. சோ அதுக்காக பவர் ஜென்ரேட்டர் பிளஸ் கூலிங் டவர் வந்து ஒரு டேட்டா சென்டர்லயும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்வர் 24/7 ரன் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஒரு லேப்டாப்பே யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்றீங்க உங்க லேப்டாப் அப்படின்னா உங்க லேப்டாப் ஹீட் ஆகுதா? சோ ஒரு லேப்டாப்கே இப்படின்னா இத்தனைக்கும் உங்க லேப்டாப் இல்ல லோயர் கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். சோ ஒரு லேப்டாப்பே அப்படி அவ்வளோ ஹீட்டை வந்து தாங்க முடியாதுன்னு போது ஒரு டேட்டா சென்டர்ல ஒரு அவ்வளோ சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு இதுக்கும் ஒரு சர்வருக்கும் என்ன இருக்கும்? கூலிங் டவர். ஒரு கண்டினியூஸா அது ரன் ஆயிட்டே இருக்கு, ஹீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால அதுக்கான கூலிங் டவர் வச்சிருப்பாங்க. இதுதான் ஒரு டேட்டா சென்டர்ல இந்த ஹார்ட்வேர் தான் இருக்கும். இது நம்ம பாக்குறது வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் ஒரு டேட்டா சென்டருக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நிறைய சர்வர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஓகே ஃபைன் கிரேட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே. டேட்டா சென்டர் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டேட்டா சென்டர்ல வந்து இது நெக்ஸ்ட் பிளேட் சர்வர் எப்படி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே ஃபைன். ஸோ டைப்ஸ் ஆஃப் சர்வர் அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன்? நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்வர் இருக்கு. லைக் பிளேட் சர்வர், ரேக் சர்வர், டவர் சர்வர், இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் சர்வர் இருக்கு ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்ப நம்ம அது ஒண்ணா பார்க்க போறோம். எப்படி இருக்கும்ன்றதான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ டவர் சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இப்ப வந்து நீங்க ஒரு நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க. ஒரு கம்பெனில ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. எப்படி இருக்கும்? நேரா நிக்க வச்சிருக்கும் டவர். அந்த சிபி எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும். இத பாருங்க. இந்த பிக்சர் பாருங்க. நேரா நின்னுட்டு இருக்கா? இது மாதிரி தான் டவர் சர்வர் இருக்கும். ஓகேவா? இது வந்து இப்ப மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்றாங்க. பட் வெரி லிமிட்டடா தான் யூஸ் பண்றாங்க. ஸோ டவர் சர்வர் ஏன் அப்படி இத வந்து இப்ப நிறைய வந்து
ஃபீச்சர்ஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க, ரேக், பிளேடுன்னு. டவர் சர்வர் வந்து ஆக்குபை பண்ணும், நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். இப்போ ஒரு டேட்டா சென்டர் எனக்கு வந்து பெரிய ரூமே இருக்கு, ஆனாலும் வந்து நிறைய சர்வர் வைக்கணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய டவர் சர்வர் நான் எடுத்துட்டு போய் ஒரு 1000 சர்வர் வச்சேன்னா என்ன ஆகும்? ஆக்குபை பண்ணிக்கும், எனக்கு அந்த ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதனால வந்து நிறைய வந்து இந்த டவர் சர்வர்ல இருந்து நிறைய கண்டுபிடிச்சது தான் ரேக், பிளேட் சர்வர். ஸோ டவர் சர்வர் அப்படின்னா உங்க ஒரு சிபியூ இருக்கு இல்லையா, நார்மல் கம்ப்யூட்டர் சிபியூ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் டவர் சர்வர். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப வந்து இது 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 இதுதான் டவர் சர்வர் இப்படிதான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நார்மல் ஒரு பிசில இருக்க ஒரு சிபியூ பெருசா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் டவர் சர்வர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரேக் சர்வர் எப்படி இருக்கும்னு பாத்திரலாம். ரேக் சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து ரேக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு கபோர்டு மாதிரி, கபோர்டு இல்ல, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியணும், உங்க நாலேஜ் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். அந்த கபோர்ட் மாதிரி இருக்கிற இடத்துல ரேக்கா சர்வர் வைக்கணும். ரேக்கா சர்வர் வைக்கிறது பேர் தான் ரேக் சர்வர். இது வந்து நிறைய இடம் பிடிக்காது. இப்ப நீங்க இந்த சர்வருக்கும் இந்த சர்வருக்கும் கம்பேர் பண்ணுங்க, இது நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்குதா? இது ஆனா அவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்காது. இது வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மா இல்ல, பட் ஓரளவுக்கு இருக்கும். இது ஸ்பேஸும் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஒரு இத்தனை ரேக் இருக்கு, இங்க பாருங்க, 1 2 இது மாதிரி இருக்கா, ஒரு ரேக்லயும் ஒரு சர்வர் வைக்கலாம். சோ இதுதான் ரேக் சர்வர். ஓகே, சோ இதுதான் ரேக் சர்வர். ரேக் சர்வர் இதுதான், இது பிரிச்சு உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஹார்ட் டிஸ்க், ப்ராசஸர், மெமரி, கூலிங் சிஸ்டம், பவர் சப்ளை. சோ இதுதான் ஒரு ரேக் சர்வர் எப்படி இருக்கும்ன்றது தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இங்க பாருங்க, இன்சர்ட் பண்றாங்க. இந்த ரேக் சர்வர் எப்படி இன்சர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஒரு இது ஸ்லாட்டை மட்டும் எடுத்துட்டு அந்த ஸ்லாட்ல ஜஸ்ட் இன்சர்ட் பண்றாங்க. இதுதான் ரேக் சர்வர். ஓகே, ரேக் சர்வர்ல இருந்து இப்ப பிளேட் சர்வர் கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படி அப்படின்னா, ரேக் சர்வருமே அவங்க வந்து நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்குது, வெயிட் அது மாதிரி இது பண்றதுனால இப்ப பிளேட் சர்வர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ கண்டுபிடிச்சது, பட் லேட்டஸ்டா இருக்கிறது பிளேட் சர்வர். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பிளேட் சர்வர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா பிளேட் சர்வர் எப்படி அப்படின்னா, பட் இது காஸ்ட்லி. ஏன்னா இது வந்து ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இது எடுத்துக்காது, அதுக்கான மினிமம் ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். இது வந்து அதிகமான காசும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான அதிகமா காசு இருக்கு இதுக்கு. பிளேட் சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளேட் சர்வர் இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு 8 சர்வர் போடலாம் ஒரு சேசியஸ். ஒரு சேசியஸ்னா ஒன்னும் இல்ல, இந்த ஒயிட் கலர்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த ஒயிட் கலர் ஒரு டப்பா, அந்த டப்பாக்குள்ள என்னால 8 சர்வர் போட முடியும். அது ஒரு இதுல ஒரு சேசியஸ்க்குள்ள ஒரு சேசியஸ், இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேசியஸ் ஆர் என்க்ளோஷர் சொல்லுவாங்க. இந்த சேசியஸ் ஆர் என்க்ளோஷருக்குள்ள என்னால 8 சர்வர் போட முடியும். பாத்தீங்களா, இங்க 1 2 3 4 5 6 7 8. சோ 8 சர்வர் என்னால போட முடியும். இது எல்லாமே என்னதுன்னா பிளேட் சர்வர். பிளேட் சர்வருக்கும் ரேக் சர்வருக்கும் பாத்தீங்களா, பிளேட் சர்வர் வந்து ரேக் சர்வர்ல முக்காவாசி தான் இருக்கு, பாதி தான் இருக்கு சொல்ல போனா, கரெக்டா? சோ இதுதான் வந்து டிஃபரன்ஷியேட் ஒரு ரேக் சர்வருக்கும் பிளேட் சர்வருக்கும். பிளேட் சர்வர் வந்து காஸ்ட்லி, பட் வெரி ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் இருக்கு அண்ட் யூசபிளா ரொம்ப இருக்கு. ஒரு சேசிஸ்ல வந்து 8 சர்வர் நம்ம போடலாம். ஓகே ஓகே, இது வந்து உங்களுக்கு அது உள்ள இருக்க ஜஸ்ட் அதுக்கான பார்ட்ஸ் தான் என்னென்னன்றதை பாப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். நீங்க கம்ப்யூட்டரை உள்ள பிரிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். இது வந்து என்னென்ன இருக்கு, என்ன சிபியூ இருக்கு, மெமரி இருக்கு, மற்றபடி ஹார்ட் டிஸ்க்கு, கண்ட்ரோலர், பவர் சப்ளை. ஸோ இது எல்லாமே ஒரு சர்வருக்குள்ள என்ன இருக்குமோ அது எல்லா சர்வருக்குள்ளேயும் சேமா தான் இருக்கும். இது என்னன்னா டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டைப்ஸ், பெருசா இருக்கிறது, சின்னதா இருக்கிறது, இன்ச்சஸ் வேரி ஆகிறது தான் டைப்ஸ் ஆஃப் சர்வர். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட் வியூ. நம்ம இங்க ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம் இல்லையா, அது சேம் தான். ஃப்ரண்ட் வியூ, இது பேக் வியூ இப்படி இருக்கும். ஸோ இதுதான் ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 அப்படின்னு, அதான் ஒரு சர்வரும் ஒரு இதுல போட்டிருக்கோம். இதை மொத்தமா 8 சர்வர் வச்சிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு பவர் சப்ளை, இதுக்கு வந்து 2 பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஒரு சேசிஸ்ல 4 பவர் சப்ளை. இதுதான் பவர் சப்ளை.
மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து இப்ப எல்லாருமே வந்து பிளேட் சர்வர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் நல்ல ஒரு ஈஸியா இருக்கு என்றதுனால அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஹெச்பி என்க்ளோஷர். இது வந்து 16 பிளேடு. ஒரு வெண்டாருக்கும் வேரி ஆகும். சிஸ்கோ நம்ம முன்னாடி பார்த்தது சிஸ்கோ, இது ஹெச்பி. ஒரு வெண்டாருக்கும் வேரி ஆகும். பட் சர்வரை பொறுத்த வரைக்கும் சேமா தான் இருக்கும். ஹார்ட்வேர் வந்து ஒரு 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 வெண்டாருக்கும் ஹார்ட்வேர் ஜஸ்ட் அந்த இது மாறும், அவ்வளவுதான். என்க்ளோஷர் மாறும். ஸோ இதெல்லாம் இது இப்படி ஓகே. இது வந்து உங்களுக்கு அது சொல்லிடுறேன் மெயினா. ஓகே. என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இருக்காங்க மார்க்கெட்ல? ஐ மீன் என்னென்ன வெண்டர் ஹார்ட்வேர்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஏசர் இருக்காங்க, ஆசஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேப்டாப்ல இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு, ஏசர் ஆசஸ்லாம். ஸோ அதனால தெரிஞ்சிருக்கும். ஏசர், ஆசஸ், சிஸ்கோ இருக்காங்க, டெல் இருக்காங்க, ஃபுஜிஸ்2 இதெல்லாம் இருக்காங்க, ஹெச்பி இருக்காங்க, ஹவாய் இருக்காங்க. இதுல வந்து எது ரொம்ப மார்க்கெட்ல இருக்குன்றது நான் சொல்றேன். என்இசி, ஒரக்கல், சூப்பர் எம்ஐசிஆர் இது இருக்காங்க. ஓகே. இதுல யாரு வந்து மார்க்கெட்ல நிறைய இருக்கு அப்படின்னா, ஹெச்பி இருக்கு, சிஸ்கோ இருக்கு, டெல் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்றது வந்து சிஸ்கோ, ஹெச்பி, டெல். லினோவோவும் யூஸ் பண்றாங்க. லினோவோவும் நிறைய கம்பெனில யூஸ் பண்றாங்க. ஐபிஎம் கம்பெனில வந்து ஐபிஎம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி டிசைட் பண்றதுதான் என்ன ஹார்ட்வேர்ல வெண்டர்ல போலாம் அப்படின்றது. ஒரு கம்பெனி அவங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் இது போறது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்ல இவங்கலாம் இருக்கிறாங்க. ஜஸ்ட் இது ஓகே. ஒரு ஒரு சர்வருக்கான காஸ்ட் இது ஜஸ்ட் அப்ராக்சிமேட் காஸ்ட். ஒரு டவர் சர்வர் இவ்வளோ இருக்கும், ஒரு ரேக் சர்வர் இவ்வளோ இருக்கும்ன்றது தான். ஓகே. உங்களுக்கு இதுல டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? கிளியரா டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் என்னென்ன இருக்குன்னு? டவர் சர்வர்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ரேக் சர்வர்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? பிளேட் சர்வர். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. ஸோ சைலண்ட் வந்து நான் டவுட் இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ டேட்டா சென்டர்னா என்னன்னு தெரியும். டேட்டா சென்டர்ல இருக்க ஹார்ட்வேர் என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கும்ன்றது தெரியும். அந்த ஹார்ட்வேர் என்னென்ன டைப் சர்வர் இருக்கும்ன்றதும் பார்த்துட்டோம். கரெக்டா? இதுல டேட்டா சென்டர்னா என்னன்ற இதெல்லாம் டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல என்னென்ன டேட்டா சென்டர் ஹார்ட்வேர்ல என்னென்ன இருக்கு அதுல டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல டைப்ஸ் ஆஃப் சர்வர்ல டவுட் இருந்தா கேளுங்க. அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். கிளியரா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா VMware. இப்ப நீங்க எல்லாரும் படிக்கிறது VMware கரெக்டா? சோ அது எப்படி ஒர்க் ஆகும் என்றதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஓகே. ஒரு வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்ப ஒரு வர்ச்சுவலைசேஷன் ஹைப்பர்வைசர்னா என்னன்னு சொன்னேன். யாராச்சும் சொல்லுங்க. பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் நம்ம வந்து VMware மல்டிபிள் VM கிரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் அப்ளிகேஷன் அதில் ரன் பண்ணிக்கலாம், மல்டிபிள் OS வச்சு ரன் பண்ணிக்கலாம். வெரி குட். ஒரு ஹைப்பர்வைசர் மூலமா கரெக்டா? ஓகே. வெரி குட். சோ இந்த ஹோஸ்டட் சோ இதுல டைரக்டா ஹோஸ்டை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஹைப்பர்வைஸ் பண்ணி VMware கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோஸ்டட்னா OS மூலமா ஒரு சாஃப்ட்வேர் லேயர் மேல AXIS ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுக்கு வந்து சிட்ரிக் சர்வர் அந்த மாதிரி. ஓகே குட். ஓகே. சோ இப்போ ஹைப்பர்வைசர்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அதேதான். இப்ப வந்து அந்த ஹைப்பர்வைசருக்குள்ள நம்ம வந்து ESXi போடுறோம்
அது அந்த ESXi மூலியமா நம்மளுக்கு அந்த ஒரு ரன் ஆயிட்டு இருக்கிறது தான் நம்ம வந்து ஒரு VMware சர்வர் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு பிசிக்கல் சர்வருக்குள்ள அந்த பிசிக்கல் சர்வருக்குள்ள அந்த OS இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா அந்த சர்வர் மூலியமா நம்மளுக்கு நிறைய வர்ச்சுவல் மெஷின் கொடுக்குது. ஓகே, இதுதான் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுதான் கான்செப்ட். நம்ம VMware பொறுத்த வரைக்கும் VMware இல்ல, எல்லா என்ன டெக்னாலஜி ஹைப்பர்வைசர் படிச்சாலும் இதுதான் கான்செப்ட். ஓகே, ஒரு VMலயும் நீங்க என்ன OSனாலும் போட்டுக்கலாம். லினக்ஸ் OS போட்டுக்கலாம், விண்டோஸ் OS போட்டுக்கலாம். ஸோ என்ன OSனாலும் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்ப வந்து இதுதான் பார்க்க போறோம். ஓகே, VMware வந்து ஜஸ்ட் இது வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க, எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இது ஒன்றும் பெருசா ஜஸ்ட் நாலேஜுக்கு தான். இது நாலேஜுக்கு வேணா பாத்துக்கலாம். ஓகே, இப்ப VMware எப்படி நம்ம வந்து அது ESXi வந்து ஒரு எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம். அது வந்து ஒரு VMware அப்படின்னா எல்லாமே வரும். vCenter வரும், ESXi வரும், அந்த VMware vSphere கன்சோல் வரும், எல்லாமே VMwareனா இந்த பேக்கேஜ் எல்லாமே வந்துடும். ஓகே, VMware ESXi அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு OS கண்டுபிடிச்சிருக்காங்க. VMware வந்து ஒரு OS கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் OS கொடுத்திருக்கா. சோ அது மாதிரி VMware உடைய ஓன் OS தான் Photon OS. அந்த OS சாரி vCenter வந்து எதுல இதுவாயிட்டு இருக்கும் அப்படின்னா Photon OS. அதை தவிர்த்து ESXiல ஒரு OS கொடுத்திருக்கான் அப்படின்னா அது வந்து ஒரு லினக்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஹைப்பர்வைசர் அப்படிதான் சொல்லுவோம். இந்த ESXi OS தான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த OS வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இது மூலியமா தான் நம்ம வந்து நிறைய வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இப்ப ESXi நம்ம ஒரு ஹார்ட்வேர்லயும் ஒரு ESXi இன்ஸ்டால் பண்றோம். நம்ம vCenter எப்படி வந்து பில்ட் பண்றது. இப்ப நிறைய ESXi ஹார்ட்வேர் வச்சிருக்கோம், நிறைய சர்வர் வச்சிருக்கோம். அதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, அதுக்குதான் vCenter. vCenterன்ற கன்சோல்ல தான் நம்ம எல்லா ESXiயும் கனெக்ட் பண்ணிட்டு அது அந்த vCenter மூலியமா தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம் எல்லா ESXiயும். அதுதான் VMware கொடுத்திருக்க அந்த ஃபீச்சர். இது எல்லாமே ESXi vCenter எல்லாமே என்ன அப்படின்னா VMware உடைய ப்ராடக்ட், VMware கொடுத்தது. சோ ESXi பண்ணிருக்கியா, ஓகே, vCenterல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ESXi. ஏன் ESXi வந்து vCenterல மேனேஜ் பண்ணணும், செப்பரேட்டா மேனேஜ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டாலும் எஸ், செப்பரேட்டா மேனேஜ் பண்ணலாம். ஆனா vCenterல ஏன் கனெக்ட் பண்ணி மேனேஜ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு VMware வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கான் vCenterல. சோ vCenterல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கும் போது அத வந்து அவனே சொல்றான், அவனே யூட்டிலைஸ் நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எது கொடுத்திருக்கான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்காக. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா சர்வர் ESXi சர்வரையும் vCenterல கனெக்ட் பண்ணிட்டு vCenter மூலியமா தான் நம்ம மேனேஜ் பண்ண போறோம். ஓகே, ஓகே, இதுதான் சிம்பிள். ஓகே, இதுதான் ஹைப்பர்வைசர் ESXi. ஓகே, என்னென்ன வெர்ஷன்லாம் இருக்கு ESXiல அப்படின்னா ஸ்டார்டிங் 3.3.5ல இருந்து வந்தாங்க. இப்ப 8.0 இருக்கு. ஓகே, லேட்டஸ்டா வந்து 8.0. 8.0 தான் வந்து எல்லா கம்பெனிலயும் இப்ப வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 7ல இருந்து 8க்கு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வெர்ஷனும் எந்த வருஷத்துல வந்து ரிலீஸ் பண்ணா அப்படின்றதான் இது இந்த OS உடைய 7.0 இப்ப சில கம்பெனி வந்து 7.0ல தான் போயிட்டு இருக்கு. பட் இதுக்கான சப்போர்ட் வந்து எப்பவுமே வந்து VMware வந்து ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்றான். இப்ப ESXi 7.0 8.0 ரிலீஸ் பண்றான் அப்படின்னா அதுக்கான டேட் கொடுத்துருவான். இந்த டேட்குள்ள நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும். சோ இதெல்லாம் ரிலீஸ் டேட். அண்ட் தென் 1 செகண்ட் க்ளோஸ் ஆகட்டும். ஓகே, சோ இதெல்லாம் தான் வெர்ஷன் இருக்கு ESXi உடைய OS வெர்ஷன். இப்போ வந்து 8.0 லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா ஒரு vCenter மூலியமா தான் நம்ம வந்து ESXi மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த vCenter சர்வர் என்ன OSல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா Photon OSல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவுமே VMware கொடுத்தது தான்.
அந்த அந்த ஓஎஸ் குள்ளதான் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணி ஒரு வி சென்டரை வந்து அதுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வரை போட்டு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு, அதெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு வி சென்டர் ஒரு ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த டூல் மூலியமா அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா நம்ம வந்து ESXi ஹோஸ்ட், வர்ச்சுவல் மெஷின், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுதான் வி சென்டர் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம வி சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் இதுல காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வி சென்டர், இதுதான் வி ஸ்பியர் கிளைண்ட். இது இப்படிதான் இருக்கும் ஒரு வி சென்டர். இந்த வி சென்டர்ல என்னென்ன எப்படி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம், என்னென்னலாம் இருக்கும்ன்றதை நான் சொல்றேன். இப்ப நான் என்னுடைய கம்பெனில எனக்கு ஒரு 10 சர்வர் ESXi சர்வர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லா 10 சர்வரையும் இந்த வி சென்டர்ல கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது மூலியமாவே என்னால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அந்த ESXi. ஏன் நம்ம வந்து இது மூலியமா ஹேண்டில் பண்றது மெயின் அப்படின்னா, இந்த ESXi வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் ஒர்க் ஆகும் இந்த ஓஎஸ். ஓகே, இந்த ஓஎஸ் எது மூலியமா ஒர்க் ஆகும் அப்படின்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலியமா தான் ஒர்க் ஆகும். இதுவே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் ஏதோ ஒன்று கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெப் யூஐ ஓபன் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா வி சென்டர்ல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வி சென்டர் வந்து GUI என்னன்னா, நீங்க வந்து ஒரு நமக்கு தெரியும் கமாண்ட் லைன் வந்து கமாண்ட் அடிப்போம் இல்லையா, கமாண்ட் அடிச்சு ஒன்னா பார்ப்போம். ஆனா இதுவே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நார்மலா நீங்க வந்து இதை கிளிக் பண்ணா ஒர்க் ஆகும். இப்ப நான் மானிட்டருக்கு போனோம்னா மானிட்டரை கிளிக் பண்ணா ஒர்க் ஆகும், மானிட்டருக்குள்ள என்னன்றதை பார்க்கலாம். ஆனா நம்ம லினக்ஸ் அந்த ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஃபுல்லாவே கமாண்ட் லைன் தான். இப்ப ஒரு டிஸ்க் பார்க்கணும்னாலும் டிஸ்குடைய கமெண்ட் பண்ணணும், இப்ப எத்தனை அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு பார்க்கணும்னாலும் வந்து ஒரு அந்த கமெண்ட் போட்டாதான் அந்த அப்ளிகேஷன்லாம் லிஸ்ட் ஆகும். அது மாதிரிலாம் இருக்கு. ஆனா இந்த வி சென்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம GUI மூலியமா லைக் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம எல்லாமே வந்து கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்லி இருக்கும். யூசேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வி சென்டர் மூலியமா மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ESXi. ஸோ ஒரு ESXi பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம வி சென்டர்ல கனெக்ட் பண்ணிடுவோம் மேனேஜ் பண்றதுக்காக. ஓகே, அதுக்காக தான் நம்ம வி சென்டர் யூஸ் பண்றோம். ஓகே, இதுதான் நான் வி சென்டர்ல எப்படிலாம் இருக்கும், என்னென்னலாம் பண்ணுவோன்றதை நான் சொல்றேன். ஓகே, ஒரு வி சென்டர் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஒரு வி சென்டர் நேம். இந்த வி சென்டர் நேம்னு நான் இங்க கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்களா, இதுதான் வி சென்டர் நேம். MGMTன்னு ஒரு நேம் இருக்கா, அந்த தான் வி சென்டர் நேம். அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும் வி சென்டர் நேம். அண்ட் தென் வந்து டேட்டா சென்டர் இருக்கும். டேட்டா சென்டர் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டேட்டா சென்டர்லயும் பல சர்வர் இருக்கும்னு. இப்ப வந்து என் கம்பெனில வந்து ஒரு 15 பிசினஸ் வச்சிருக்கான். 15 பிசினஸும் ஒரு செப்பரேட் டேட்டா சென்டர்ல இருக்கு. ஒன்னு வந்து பல இடங்கள்ல இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, இல்ல யூஎஸ்ல இருக்க யூஎஸ்லயே நிறைய லொகேஷன் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டர் லொகேஷனுக்கும் நான் ஒரு டேட்டா சென்டர் நேம் கொடுப்பேன், கிரியேட் பண்ணுவேன். அந்த டேட்டா சென்டர்ல இருக்க சர்வரை தான் நான் இங்க கனெக்ட் பண்ணுவேன். ஓகேவா, சோ அந்த டேட்டா சென்டர் நேம் கொடுத்திருக்கேன். இந்த டேட்டா சென்டர் அப்புறம் என்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா கிளஸ்டர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த கிளஸ்டர் மூலியமா தான் நம்ம ESXi ஹோஸ்ட மேனேஜ் பண்ணுவோம். கிளஸ்டர்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப வந்து டேட்டா சென்டர்னா என்னன்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? டேட்டா சென்டர் நேம் எப்படி கொடுப்போம்னு தெரிஞ்சுச்சா? அந்த எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த டேட்டா சென்டர் நேம் அப்படி கொடுப்போம். ஓகேவா, இது கம்பெனியை பொறுத்து, நேமிங் கன்வென்ஷன் வந்து ஒரு கம்பெனியை பொறுத்து. ஓகே, அதுதான் டேட்டா சென்டர். நெக்ஸ்ட் கிளஸ்டர்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். கிளஸ்டர் அப்படின்னா ஒரு இதுல வந்து 2 ESXi ஹோஸ்ட் இருக்கு. இதுவே பல ESXi ஒரு வந்து மல்டிபிள் ESXi ஒரு 10 ESXi 20 ESXi இருக்கு அப்படின்னா ஒரு டேட்டா சென்டர்ல அந்த 20 ESXiயும் ஒரு கிளஸ்டர்ல நான் உள்ள வச்சிருக்கேன். அந்த கிளஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிளஸ்டர் தான் மானிட்டர் பண்ணும். அந்த கிளஸ்டர்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு, HADRS இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ESXi ஹோஸ்ட மேனேஜ் பண்ணும். இப்ப ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் ஹோஸ்டுக்கு வந்து எல்லாம் மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடியது எது மூலியமா நடக்கும் அப்படின்னா அந்த கிளஸ்டர்ல இருக்க ஃபீச்சர்ஸ் மூலியமா தான் நடக்கும். ஓகே, அதுக்கு கண்டிப்பா கிளஸ்டர் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, கிளஸ்டர் கான்ஃபிகர் பண்ணிட்டு ESXi ஹோஸ்ட கனெக்ட் பண்ணணும். இப்ப இதுல 2 ESXi ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா நான் வந்து ஒரு 10 ESXi ஹோஸ்ட்னாலும் 10 ESXi ஹோஸ்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப அந்த ESXi ஹோஸ்ட்ல இத்தனை வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும்
கிரியேட் பண்ணிக்கலாம் ரிசோர்ஸ் பொறுத்து. என்கிட்ட CPU மெமரி ஒரு ESXi ஹோஸ்ட்டுக்கு இப்போ 128 GB மெமரி இருக்கு அப்படின்னா அந்த அதுல 70% ஆஃப் ரிசோர்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து வர்ச்சுவல் மெஷின் என்னோட விண்டோஸா கிரியேட் பண்ணலாம், இல்ல வந்து நான் வந்து லினக்ஸ் கிரியேட் பண்ணலாம். கஸ்டமருக்கு ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அவங்க எந்த வர்ச்சுவல் மெஷின் கேட்குறாங்களோ அந்த வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ESXi மூலியமா தான் நம்மளுக்கு வந்து நிறைய வர்ச்சுவல் மெஷின் கொடுக்குது. ஸோ நிறைய வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுதான் டிஃபரன்ஸ். டேட்டா சென்டர்னா என்ன, ESXi ஹோஸ்ட்னா என்ன, வர்ச்சுவல் மெஷின்னா என்ன. மெயினா விசென்டர்னா என்ன, விசென்டர் எப்படி எந்த ஓஎஸ்ல ஒர்க் ஆகும், ஃபோட்டான் ஓஎஸ் அது வந்து VMware உடையது. அது இது அந்த ஓஎஸ்ல தான் இது வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். இந்த vSphere கிளையண்ட், இந்த vSphere கிளையண்ட் மூலியமா தான் நம்ம ஹைப்பர்வைசரை மேனேஜ் பண்ண போறோம். ஹைப்பர்வைசர்னா ஒன்றும் இல்லை, ESXi இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ESXi தான் ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசர் மூலியமா தான் நிறைய வர்ச்சுவல் மெஷின் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அந்த நிறைய வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணி வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம்? அவங்க வந்து இப்ப வந்து நான் வர்ச்சுவல் மெஷின் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சர்வருக்கு தேவைப்படக்கூடியது என்னது, நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜ். ஏன்னா அவங்க சேவ் பண்றது எல்லாமே ஸ்டோரேஜ்ல இருக்கணும். ஸோ இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு வர்ச்சுவல் மெஷினும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்ட் தான் VMware vCenterல இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி எப்படிலாம் மேனேஜ் பண்றோம். இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். இது ரொம்ப யூஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஹோப் உங்களுக்கு தேரி ஆல்ரெடி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. vCenterல வந்து நிறைய வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த vCenter சர்வர் மூலியமா தான் நடக்குது. இந்த vCenter சர்வர்னா ஒண்ணுமே இல்லை, எல்லா ESXையும் கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது, மேனேஜ் பண்றது. அந்த ESXiல இருந்து நிறைய வர்ச்சுவல் மெஷினை நம்மளுக்கு கிரியேட் பண்றது, அதெல்லாம் தான் vCenter சர்வர், சென்ட்ரலைஸ்டு ஒன். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? யாருக்காச்சும் டவுட்னா கேளுங்க. இந்த ESXi வந்து இப்ப இது பாப்பீங்க, இதுதான் வந்து OS. இது அவனுடைய OS இதுதான், VMware ESXi 7.0.2 6.7 8.0 இது மாதிரி தான் அவனுடைய OS இருக்கும். இது வந்து கமாண்ட் லைன் மூலியமா தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் நம்மளுடைய மவுஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து கீபோர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், கமாண்ட் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹைப்பர்வைசர் வந்து ESXi ஹைப்பர்வைசர். இன்னொன்னு வந்து இது எல்லாமே வந்து எதுல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா vCenter. அந்த vCenter உடைய OS வந்து ஃபோட்டான் OS. அதுதான் vCenter சர்வர். கிளியரா எல்லாருக்கும்? இப்படிதான் இருக்கும் பேஜ். யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ இது எல்லாமே vCenter, ஜஸ்ட் vCenter எப்படி இருக்கும் அதே தான். யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஃபைன். சரி.